வணக்கம், நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி நெக்ஸா ஈவிட்டரை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு டாப் எண்ட் வெஹிக்கிள், ஆல்ஃபா மாடல். ஆக்சுவலாக இதில் 2 பேட்டரி கிலோவாட் வருது, ஒரு 49 கிலோவாட், அப்புறமா 61 கிலோவாட். 2 பேட்டரி வேரியண்ட்டில் வருது. நம்ம பார்க்க போகிறது 61 கிலோவாட்டில் டாப் எண்டு. மொத்தம் 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. டெல்டா 49, ஜீட்டாவும் ஆல்ஃபாவும் 61 கிலோவாட் பேட்டரி. டெல்டான்ற வேரியண்ட்டில் உங்களுக்கு 49 கிலோவாட் பேட்டரி, சர்டிஃபைடாக 440 சொல்கிறாங்க. ரியல் டைமில் ஒரு 350 380 தாராளமாக எடுக்கலாம். டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு 543 சர்டிஃபைட் சொல்கிறாங்க. ரியல் டைமில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு 400 450 தாராளமாக கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் வியூ. வெஹிக்கிளோட டிசைன் கொஞ்சம் நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஈவிக்காகவே ரெடி பண்ண சேசஸ் பிளாட்ஃபார்ம்ன்றனால வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் இருக்காது. வெஹிக்கிள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இன்ஜின் ரூம் முன்னாடி ரொம்ப சின்னதாக இருக்கும். கிராண்ட் விட்டாரோட உங்களுக்கு இன்ஜின் ரூம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு சீட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு 10-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக்கல் சீட். ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த இன்க்ளைன் அப் அண்ட் டவுன், அப்புறமா டிக்ளைன் லம்பார் சப்போர்ட்டும் வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு தை சப்போர்ட்டுமே எங்களுக்கு கூட கொடுக்குறாங்க. மாருதி பொறுத்தவரையும் ஃபஸ்ட் டைமாக இந்த வெஹிக்கிள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த தை சப்போர்ட் ரொம்ப உங்களுக்கு கிளியராக கட்டாகவே தெரியும். உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பண்ணுறதுனால அந்த தை சப்போர்ட் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும். யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப அது டீட்டெயிலாகவே தெரியும். டிக்ளைன் பக்கத்தில் அந்த ரவுண்ட் டயல் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வந்து லம்பார் சப்போர்ட்டோட ஃபுல் ஹெல்ப் உங்களுக்கு நல்லாவே தரும். 10-வே அட்ஜஸ்டபிளுக்கான பக்காவான டிரைவர் சீட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு பக்கெட் சீட்டுமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு ஷேக்கில் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகிட மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சடன் பிரேக் வெஹிக்கிள் நீங்களும் ஃப்ரண்ட்டில் போயிட மாட்டீங்க. உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சீட்டில். 10-வே அட்ஜஸ்டுக்கான பக்காவான சீட். உங்களுக்கு மெமரி சீட் மட்டும் இதில் கிடையாது. பட் சீட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அந்த 10-வே அட்ஜஸ்டபிளாக உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. மாருதிலே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி 2 ஸ்போக் ஸ்டேரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கன்சோலுமே ஃப்ளோட்டிங் கன்சோலில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ட்ரான்ஸ்மிஷன் வைஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். அது கீழே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஃபோன்ஸ், வேலட்ஸ் எல்லாமே நீங்கள் அது கீழே வச்சுக்கலாம். வெஹிக்கிள் உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு ரைட்டில் இல்லாமல் லெஃப்ட்டாக இருக்குது. கொஞ்சம் இடன்னு ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. ஸ்டேரிங்கும் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டேரிங்கில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கிறேன். 360 கேமரா அந்த ஆஸ் யூஷுவல் நீங்கள் கிராண்ட் விட்டேரா, பலினோ, ஃப்ராங்ஸ் அந்த வெஹிக்கிளில் நீங்கள் 360 கேமரா பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் 360 கேமரா கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் கிளஸ்டர் ரெண்டுமே ஃபுல்லி கொடுத்துருக்கனால உங்களுக்கு 10.2 இன்ச் 10 இன்ச் ஆல்மோஸ்ட் 20 இன்ச்சில் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் தான் வருது. மியூசிக் சிஸ்டம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறையவே அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. வென்டிலேட்டர் சீட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஏசி கண்ட்ரோல் உங்களுக்கு தனியாக பட்டன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்ததான் உங்களுக்கு இன்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப உங்களுக்கு காக்பிட் டிசைன் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பட் அதில் எதுவும் உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஏசி வெண்ட் எல்லாமே புது டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் வெஹிக்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். செட்டிங் வைஸ் நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட செட்டிங், ஆடாஸோடது நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஆடாஸ் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகிக்கும். இந்த ஃப்ளோட்டிங் கன்சோல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க் பிரேக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க் பிரேக் எல்லா ஏரியாலுமே மோஸ்ட்லி எலக்ட்ரிக் பார்க் பிரேக் கொடுத்துருவாங்க. பட் இது உங்களுக்கு டெல்டாலேருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க் பிரேக் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அந்த நாபை வந்து நீங்கள் ஃப்ளக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடும். ஃப்ளக்லேருந்து நீங்கள் ஃப்ளக் பண்ணிங்கன்னா நியூட்ரல் ஆகிடும். ஃப்ளக் பண்ணுற ரைட்னா ட்ரைவ் மோடு, ஃப்ளக்லேருந்து திருப்பியும் நியூட்ரல் பண்ணணும். நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். திருப்பி பார்க்கிங் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக் பிரேக் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க் பிரேக்கும் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். வெஹிக்கிளை பொறுத்த வரையும் உங்களுக்கு அந்த கிளஸ்டரில் ஒரு மினியேச்சர் இருக்குது. அந்த மினியேச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது கடைசியாக சொல்கிறேன். ஷேரிங் கண்ட்ரோலை வரையும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த ஆடாஸோடது, லைன் சேஞ்ச் ப்ரொவிஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு அதிலேயே பார்த்துக்கலாம். மியூசிக் சிஸ்டம் ஷேரிங் கண்ட்ரோல் கண்ட்ரோல் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறது தான். ஃப்ளோட்டிங் கன்சோல், அது இல்லாமல் ட்ரைவ் மோடு உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு மோட் இருக்குது. அது இல்லாமல் எக்கனாமி மோட், ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டெஸ்ட் ட்ரைவ் கிடச்சிதுன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்னோ மோடு வந்து உங்களுக்கு ரோடு ஸ்லிப்பரியாக இருக்குது, கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப. அது இல்லாமல் உங்களுக்கு 1 பெடல் மோடுமே அங்கே இருக்குது. ரீஜன் பூஸ்ட்டுமே அந்த கீ வச்சு தான் உங்களுக்கு ரீஜன் பூஸ்ட்டுமே வரும். வயர்லெஸ் சார்ஜர்,
தென் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல், அப்புறம் மியூசிக் கண்ட்ரோலுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பருமே இருக்குது. மழையில் நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிள் என்ன இருக்கணுமோ மோஸ்ட்லி எல்லாமே இதுலேயும் இருக்குது. பட் அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட்டோ ஹெட் லேம்பும் ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 360 கேமராக்கு அங்கே ஒரு பட்டன் இருக்குது. பேனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு நாப் ஒன்று இருக்குது. டிரைவர் சீட்டில் டிரைவர் கண்ட்ரோல் பட்டன்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்டபிள். உங்களுக்கு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குல்ல, அது லெஃப்ட் ரைட்டில் உங்களுக்கு அந்த செகண்ட் ரவுண்ட் ஆயில் வச்சு நீங்கள் மிரர் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அது ஆட்டோ ஃபோல்டுக்காக உங்களுக்கு தனியாக ரிட்டன் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் அமுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகுது, இந்த பக்கம் கார்னர் அமுத்தினீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் பட்டன், அப்புறம் பவர் விண்டோஸ்க்கான பட்டன், கிளாஸ் ப்ரொடெக்ஷன், சைல்டு சேஃப்டிக்காக கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் எண்டில் மட்டும் உங்களுக்கு இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் டுவல் டோனில் உங்களுக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஆம்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தா க்ளவுட் பாக்ஸுமே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. செட்டிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் மோஸ்ட்லி எல்லா செட்டிங்குமே பண்ணிக்கலாம். வெஹிக்கிளோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செட்டிங் நோண்டி போய் பார்த்தீங்கனாலே அதே ஒரு தனியாக வீடியோ போடலாம். மோஸ்ட்லி டைம் இருந்தால் நான் பார்க்குறேன். இல்லை நானே தனியாக ஒரு கிளஸ்டரை வச்சுக்க இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் என்னென்ன அடிஷ்னலாக இருக்குன்ற வரையும் நானே கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் இப்போ அந்த ஆம்பியன் லைட்டு நீங்கள் லைட் செட்டிங்கை வச்சு நீங்கள் என்ன லெவல் வச்சுக்கலாம் வரையும் நீங்களே பாடி கலருக்கு இல்லை இன்டீரியர் செட்டப்புக்கு உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஆம்பியன் லைட் மாற்றிக்கலாம். ஆம்பியன்ட் லைட் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸில் மட்டும் அந்த ஃப்ரண்ட் அந்த கன்சோல் கீழே வரையுமே உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் இருக்குது. அது இல்லாமல் இந்த சன்ரூஃப் கிடையாது, மூன்ரூஃப் மட்டும்தான். சன்ரூஃப் ஓப்பன் ஆகாது, அந்த கிளாஸ் ஓப்பன் ஆகாது. அது இல்லாமல் மாறுதல் உங்களுக்கு SOS பட்டன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணலனாலும் நீங்கள் SOS கிளிக் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள்லேருந்து கால் ரிசீவ் ஆகுது, பண்ணுறாங்க. மாருதி சுசுக்கிலேருந்து கால் கனெக்ட் பண்ணி என்ன இன்கேஸ் நீங்கள் பட் இங்கிலீஷ் ஒரு ஹிந்தி பேசுகிறாங்க. தமிழ் ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ரியர் டோர் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு பழைய ஆல்ட்ராஸு பஞ்சி அந்த மாதிரி வெஹிக்கிளில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஈவிட் அறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். லெக் ரூம், ஹெட்ரூம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஈவிட் அறையிலையும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஹெட்ரூம், லெக் ரூம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரியர் கம்ஃபர்ட்டாக நீங்கள் உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரியே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேப்ரிக் ஆம்ரெஸ்ட்டில் வரையும் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ரியர் சீட் பொறுத்த வரையும் உங்களுக்கு 40-20-40 அப்படின்ற மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு சென்ட்ரலையுமே உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் அந்த மாரி வந்து ஒரு நாபை நீங்கள் ஃப்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை இப்போ 2 பேர் தான் போகிறீங்கன்னா உங்களுக்கு அது ஆம்ரெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போட்லேருந்து ஏதோ நீங்கள் பொருள் எடுக்கணும், அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பொருளாக நீங்கள் சின்ன பேக் வைக்கிறீங்கன்னு அந்த மாதிரி பேக்கை நீங்கள் சின்ன வரையும் நீங்கள் பின்னாடி போட்லேருந்து எடுத்துக்கலாம். ஆம்ரெஸ்ட்டாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 2-in-1 தான். இந்த நாவ் பிடிச்சி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆம்ரெஸ்ட்டாக மாறிடும். திருப்பி நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் அது உங்களுக்கு 3 பேர் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பூட் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்றப்ப நீங்கள் அதை தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போச்சு உங்களுக்கு இப்போ தெரியுதுல்ல. நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லாவே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கேன், ஃபுல் ஃப்ரண்ட்டில். அதுலேருந்து அப்பயுமே எங்களுக்கு லெக் ரூம் கொஞ்சம் இப்போ எனக்கு லெக் ரூம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரியர் சீட்டில் உட்கார போகிறதில்ல, நீங்கள் ஃபுல்லாக பூட் தான் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பூட் ரொம்ப ஆக்குவே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் நான் உங்களுக்கு பாருங்கள், நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நவுத்திட்டு நான் ஃபுல்லாக மடிச்சுட்டு இந்த வெஹிக்கிளை உங்களுக்கு இப்போ குழந்தைங்கள்லாம் போகிறாங்க, இந்த பெட் போட்டு இப்போ ரியர் சீட் போட்லேயும் உங்களுக்கு பெட்டை போட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு கலாச்சாரம் இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஏன்னா இதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப இப்போ மற்ற வெஹிக்கிள்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைனாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாட் ஃப்ளோராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். நீங்கள் ஃப்ரண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களால் இதில் பெட் போட்டு பசங்களை உட்காந்து படுக்க வச்சு ஈஸியாக தூக்கிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் நெக்ஸாவில் கிராண்ட் விட்டாலுமே இந்த ஃபுல் ஃப்ளோர் கிடைக்காது இந்த க்ளோஸ் பண்ணாலுமே. ஒரு 2 செகண்ட் பார்த்தீங்களா, தாராளமாக நீங்கள் பெட் போட்டு பசங்களை தாராளமாக ஒரு ஃபீல்ட் ட்ரிப் வெளியில் ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள்.
ஃபுல் வியூ அழகாக நீங்கள் பெட்டை போட்டிங்கன்னா அந்த பார்சல் எடுத்து வெளில வச்சிட்டிங்கன்னா தாராளமாக பெட்டை போட்டிங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் தரமாக போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவுமே ரிமூவபிள் தான். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பக்காவான சர்ஃபேஸ். பட் ஆனால் அது சஜஸ்டபிள் கிடையாது பெட்டை போட்டு நம்ம வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் பெட் போட்டு யூஸ் பண்ணணும் தாராளமான உங்களுக்கு ஈவி டேரால் நல்லா தாராளமான வண்டி. ஈவி வெஹிக்கிள் தானே, நீங்கள் பெட்டை போட்டு வெஹிக்கிள் நீங்கள் ஃபுல் ஏசி வச்சு தூங்கினாலும் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் தெரியாது. சொல்கிறேன் அது சஜஸ்டபிள் கிடையாது. இன்கேஸ் ஒரு சடன் பிரேக் போடுறீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் பின்னாடி இருக்க பசங்க முன்னாடி வந்து வேந்துருவாங்க. ஸோ அது சஜஸ்டபிள் கிடையாது. இது ஆக்சுவலாக நார்மல் உங்களுக்கு 3.3 கிலோவாட்டில் ஒரு 16 ஆம்ப் போட்டிருந்தால் போதும், நீங்கள் அங்கே ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த சார்ஜர் இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு 12 to 15 hours கண்டிப்பாக சார்ஜ் எடுத்துக்கும். இது உங்களுக்கு அலாய்விலுமே உங்களுக்கு ஸ்பேர் வீல் அலாய்வில் தராங்க. 5 வீலுமே அலாய்வில் தான். 5 வீலுமே உங்களுக்கு ரியரில் நல்லா ஸ்பேசியஸாக வச்சுருக்காங்க. அலாய்வில் அதே R18லேயே கொடுக்குறாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அதுவும் R18ல உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டாப் ஸ்பீட் நாங்கள் 160 வரையும் ட்ரை பண்ணியிருக்கோம், அதுவுமே ஷார்ட்ஸாக இருக்குது. இது டாப் என்னாலும் உங்களுக்கு 9 ஸ்பீக்கர் வரும். அதில் வந்து ஒன்று இன்ஃபினிக்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரோட கிட்டு. எல்லா வேரியண்ட்டுக்குமே ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இது வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நோ சார்ஜஸ். இப்போ நியூ வெஹிக்கிள் எடுக்கிறவங்களுக்கு இதுதான் ஆஃபர்ன்ற மாதிரி மாறி சைட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது உங்களுக்கு எப்போ அவங்க ப்ரைஸ் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப சீக்கிரமாக வெஹிக்கிள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்காது. ஆக்சுவல் நீங்கள் பார்க்குறீங்களே இதே மாதிரி தான் இருக்கும். போட்டுமே நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ்லாம் தாராளமாக வச்சுக்கலாம். செகண்ட் ரோவை நீங்கள் நார்மல் ஸ்பேஸுக்கு நீங்கள் வச்சுட்டு போட் காமிக்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்களேன். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஸ்பேஸும் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஃபாரின் போகிறீங்க அப்படின்னிங்கன்னா தாராளமாக ஒரு 3 சூட்கேஸ் கிட்ட தாராளமாக வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிராண்டிங் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. 360 கேமரா ரியர் வியூ கேமரா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பட்டன் இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வெஹிக்கிள் உங்களுக்கு தாராளமாகவே போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாகவே நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் ரியல் டிஃபாகர்லையும் ரியல் வெயிட் டாப் எண்டில் கொடுத்து தான் ஆகணும். அலாய் வீலை பொறுத்தவரையும் ஆல்ரெடி சொன்னது தான். R18ல் உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்க் வித்து அலாய் வீலோட 5 வீலுமே உங்களுக்கு அலாய் வீல் ஸ்பேர் வீல் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. மாறுதல் இது பண்ணது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் 3 LED லேம்புன்ற மாதிரி உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க. 3 LED லேம்ப்பு, ஃபோக்கஸ் செட் லேம்ப்பு, அது இல்லாமல் அடாஸ் லெவல் 2ல் உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் செட் லேம்ப் மாதிரி இது உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஃபுல் லைட் லேம்ப் நாங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு டாப் எண்டில் ஃபாக் லேம்புமே கொடுத்துட்றாங்க. விசிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த உங்களுக்கு கேமராவும் சென்சார் இருந்தால் உங்களுக்கு அடாஸ் லெவல் 2வோட ஃபுல் ஃப்ளெஜாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் அந்த காருக்குள்ளே ஒரு மினியேச்சர் இருக்குல்ல, நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா அது பிரேக் அடிக்கும், நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா அது இண்டிகேட்டர் போடும், நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்திங்கன்னா அதுலேயும் அந்த ரெட் கலர் லைட் எரியாது. நீங்கள் வெஹிக்கிள் டெஸ்ட்டே கிடச்சா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வெஹிக்கிள் அட்வான்ஸாக நிறையா இருக்குது. ஆண்ட்ராய்ட் டேட்டாலுமே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில் தெரியும். இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.